வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்யணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆற்று நண்டு குழம்பு எப்படி செய்யணுங்கிறது நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடல் நண்டு எடுத்திருக்கேன். முதல்ல இதை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் இதில் இருக்க கவிச்சி வாடை எல்லாம் போகும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம 3லேருந்து ஒரு 5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நண்டில் பார்த்திங்கன்னா மீனை விட அதிகமான நான்வெஜ் ஸ்மெல் இருக்கும். அதனால் இதை அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த நண்டில் அங்கங்கே இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் இருக்கும். அதையும் இந்த மாதிரி கையை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் எந்த விதமான கவிச்சி ஸ்மெல்லும் இல்லை. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சியையும் பூண்டையும் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 சின்ன தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இதை குழம்புல சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு, அதனால தான். இப்போ மீதி இருக்கிறதுல நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, ஒரு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா நண்டு குழம்புல எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம நண்டை சேர்த்துடலாம்.
கடல் நண்டு வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆற்று நண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துலவே ரெடி ஆகிடும். ஆனால் இது கடல் நண்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நண்டு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு சின்னதாக டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நண்டு வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு. நம்ம நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான நண்டு குழம்பு இட்லி, தோசை, அப்புறம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.